யாக்கோபு பேர்சபாக்கு போகும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எகிப்துக்கு போ, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், எகிப்துல நான் உன்னோடு கூட வருவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அங்க உங்களுடைய எதிரி தான் இருக்கிறான், ஆனா எதிரிகள் மத்தியில உன்னை தப்புவிக்கிற ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை போஷிக்கிற ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு ஆண்டவர் சொல். வேதம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு சொல்ற சத்தியம் என்னன்னா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க ஏதோ ஒரு வியாதி, வேதனை, வறுமை, குடும்ப பிரச்சனையோடு இருப்பீங்களா இருந்தா என்ன, கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை உண்டாக்கின ஆண்டவர், அது மிகப்பெரிய சத்தியம். அப்ப வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு நீங்க சொல்ல வேண்டிய சத்தியம் ஒன்று என்னென்றா, கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார், அவர் பரிகாரியாகிய கர்த்தரா இருக்கிறார். நீங்க அவரை நம்புங்க, அவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க, அவரிடத்துல கேளுங்க, நீங்க கேட்கிற எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அவர் உங்களோடு இருக்கிறார்னு சொல்லி பாருங்க. அந்த ஒரு சத்தியம் போதும், அது அவங்களை பலப்படுத்தும், அது அவங்களோட சரீரத்தில் இருக்கிற வியாதியை என்ன செய்ய இல்லாம ஆக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட்.